ஒரு விடியற் காலையில் வானம் தங்க நிறத்தில் ஜொலித்தது. சூரியன் மெதுவாக எழுந்தான். குந்தி யோசித்தாள். இந்த மந்திரம் உண்மையா? அவள் விளையாட்டாக சூர்யாதேவரை அழைத்தாள். அடுத்த நொடி அறை முழுவதும் ஒளி பரவியது. அந்த ஒளிக்குள் ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. சூரியதேவன். குந்தி நடுங்கினாள். நான் சோதனைக்காக மட்டுமே அழைத்தேன் என்று அவள் அழுதாள். ஆனால் தெய்வ வார்த்தை திரும்ப பெற முடியாது. சூரியன் சொன்னார், நீ உலகின் மிகப்பெரிய வீரனை பெறுவாய். ஒரு குழந்தை பிறந்தது. அவன் சாதாரண குழந்தை இல்லை. அவனுடைய உடலில் இயற்கையாகவே இருந்தன தெய்வீக கவசம், குண்டலங்கள், பொன்னிற ஒளி. அவன் கார்னா குழந்தையை பார்த்தவுடன் குந்தியின் கண்களில் அன்பும் பயமும் சேர்ந்தது. அந்த காலத்தில் திருமணமாகாத பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அது அவமானமாக கருதப்பட்டது. அரச குடும்பம், சமூகம், மரியாதை அனைத்தும் நொறுங்கிவிடும். குந்தி பயந்தாள். அவள் ஒரு தாய், ஆனால் அதே நேரத்தில் சமூகத்தின் கைதி. ஒரு இரவு அரண்மனை அமைதியாக இருந்தது. குந்தி ஒரு சிறிய பெட்டியை எடுத்தாள். அதற்குள் தன் குழந்தையை வைத்தாள். கர்ணன் அழுதான். அந்த அழுகை அவளின் இதயத்தை கிழித்தது. குந்தி அவனை முத்தமிட்டாள். மன்னித்து விடு மகனே. அவள் அந்த பெட்டியை நதியில் விட்டாள். நீர் மெதுவாக அந்த பெட்டியை எடுத்துச் சென்றது. அந்த நொடி ஒரு தாய் உயிரோடு இறந்தாள். மகாபாரதம் வரலாறு அல்ல, மனித மனத்தின் உண்மை. இந்த மகா கதையை தவறாமல் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.